வங்கிகளின் ஏடிஎம் மையங்களில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் விதமாக புதிய பாதுகாப்பு சாதனம் ஒன்றை கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் வடிவமைத்துள்ளனர். ஏடிஎம் மையங்களில் அடுத்தடுத்து நடைபெறும் தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்களில் 24 மணி நேரமும் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் ஒரு ஏடிஎம் மையத்தை நிர்வகிக்க மாதம் பல ஆயிரம் செலவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையை சார்ந்த பிஇ பட்டதாரி இளைஞர்கள் 4 பேர் ஏடிஎம்களின் பாதுகாப்பிற்கு புதிய சாதனம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். ஏடிஎம் மையங்களில் கொள்ளை முயற்சி போன்ற அசாதாரண சூழல் ஏற்படும் பொழுது கதவுகள் தானாக மூடிக்கொள்ளும் வகையில் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கொள்ளையர்கள் வெளியேற முடியாது. ஏடிஎம்களில் உடனடியாக சென்று நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் இந்த பாதுகாப்பு கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் திருடர் எய்மோட வந்துட்டு ஏடிஎம்குள்ளே போயிட்டு அவங்க ஏடிஎம் பாக்ஸை தகர்க்கவோ இல்லை கேஸ் வெல்டிங் வச்சோ இல்லை ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டோ ஏதாவது பண்ண முயற்சித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட்டர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற கிளேஸ் டோர் வந்துட்டு சடனாக க்ளோஸ் ஆகிக்கும். கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் போயிடும். ப்ளஸ் அந்த ரெஸ்பான்சிபிள் யாரோ ஏடிஎம்முக்கு அவங்களுக்கும் மெசேஜ் வந்து போயிடும். ஏடிஎம் சென்டர் உள்ள பகுதிகளில் கலவரம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வங்கி மேலாளர் வங்கியில் இருந்தபடியே தனது செல்போன் மூலம் ஏடிஎம் மையத்தின் ஷட்டரை மூடிவிடலாம். திருடன் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். வித்தின் 3 மினிட்ஸ்ல கேப்சர் பண்ணிடலாம். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். ஒரு அப்ளிகேஷன் ஆப் போட்டு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம் கிட்டும் இல்லை, ஒரு ஜுவல்லரி ஷாப், ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதனால் ஏடிஎம் சென்டர்களின் பாதுகாப்புக்காக காவலாளிகள் தேவைப்படுவதில்லை. ஏடிஎம் மையங்கள் மட்டுமில்லாது நகைக்கடைகள், வீடுகள் என பாதுகாப்பு தேவைப்படும் அனைத்து பகுதிகளிலும் பொருந்தும் வகையில் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் வசதி.